கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகும் புஸ்தகத்தை நம்ம படிக்க போகிறோம். கடவுளுடைய கிருபையினால இம்மட்டுமாக தேவன் கிருபையாக நம்மளை வழி நடத்தியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல நம்ம கடைசியா பார்க்க போகிற புஸ்தகம் நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரன் ஆபிரகாம் ட்ரிச்சி EGF அவங்க நம்மளை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையை கொடுத்த நல்ல மாலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில சுவாமி எங்களை பாதுகாத்து ஜீவனோடு நீர் வைத்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். அந்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற ஒவ்வொரு இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி, அப்பா இம்மட்டும் நீர் நடத்தின எல்லா தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே சுவாமி, அப்பா நாங்கள் எங்களுடைய பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க முன்பதாக எங்களுடைய ஐக்கியத்தில் இருக்கிற சில நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய வடிவேலனுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள்ல நீர் அநேக இம்ப்ரூவ்மெண்ட்டை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவோ முடியாத சூழ்நிலையிலே சுவாமி நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவாய் நீர் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க பலப்படுத்துங்க. இன்னும் அவங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். நல்ல ஒரு அற்புத சுகம் கிடைப்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்ப மருத்துவர்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் காட்டிலும் நாங்கள் அதிகமாக நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இது ஒரு அற்புதத்தை செய்வீர்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோட காத்திருக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல நல்ல ஒரு பெர்மனன்ட் ஒரு ஹீலிங்கா நீங்க அண்ணனுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஜெபிக்கிறோம். அண்ணனை பலப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த நாட்கள்ல அதிகமா சிக்கா இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரத்துல ஒரு நல்ல ஒரு ஹீலிங்கை நீங்க கொடுங்க. அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவங்களுடைய பாடிக்கு நல்ல ஃபிக்ஸ் ஆகவும் எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ் எதுவும் ஆகாதபடிக்கு நீங்க அவங்களை பாதுகாக்கும்படியா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அண்ணனை பலப்படுத்துங்க சுவாமி. அவங்க எடுக்கிற எல்லா காரியங்கள்லயும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. அதே போல ஜோஷனுக்காக ஜெபிக்கிறோம். அண்ணனை பலப்படுத்துங்க. ரொம்ப நாளா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அப்டேட் வருது சுவாமி. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங்கை நாங்கள் பார்க்க முடியல ஆண்டவரே. நீர் மனம் இறங்க முடியாது, நீர் கிருபையா இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. ஒரு விஷயம் நீர் அவர்களுக்கு இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீங்க அண்ணனை பலப்படுத்துங்க. இவ்விதமா எங்களுடைய ஐக்கியத்தில் அநேகர் இப்படிப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சுவாமி அப்பா சீக்கிரத்துல குணமடைய உதவி செய்யுங்க. அநேக இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் எந்த இழப்புகளையும் நாங்கள் சந்திக்காதபடிக்கு எங்களுடைய ஐக்கியத்துல நீர் ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும்படியாய் அவர் சுகத்தை நீ கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அதே போல எங்களுடைய இந்த தேசத்துல ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோயினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு இந்த நோய் இல்லாத ஒரு சூழ்நிலை என்னுடைய தேசத்தில் உருவாகத்துக்கு தன கிருபைகளை கொடுங்க. முக்கியமா எங்களுடைய தமிழ்நாட்டில இதனுடைய கவுண்டிங் ரேட் இன்னும் குறைய உங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. 12,000 15,000 ரேஞ்சில் இருக்கிறது. இன்னும் ஒரு கம்ப்ளீட்டா இந்த டிசீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிச்சுவேஷனை நீர் எங்களுடைய மாநிலத்துல எங்களுடைய தேசத்துல உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதற்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கரம் கூட இருக்கட்டும். வழி நடத்துங்க சுவாமி. தொடர்ந்து விதமாய் நீர் எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவாமி தொடர்ந்து பலப்படுத்துங்க அப்பா. இந்த நேரத்திலையும் சுவாமி உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் அப்பா உடைய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நாங்கள் அப்பா பிரயாசப்படுறோம். இந்த 2 நாளாம் புஸ்தகத்தை நீர் நாங்கள் படிக்கும்போது உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாட்கள் அதிகமாய் உங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் பலப்பட, உங்களுடைய வார்த்தையினால நாங்கள் பலப்பட உதவி செய்யுங்க. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை மீறி நாங்கள் எதுவும் எங்களுக்கு பலவத்தை கொடுக்க முடியாது சுவாமி. தைரியத்தை கொடுக்க முடியாது, விசுவாசத்தை கொடுக்க முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்துங்க. நீங்க எங்களோட பேசுங்க சுவாமி. இந்த புத்தகத்தின் மூலமாக 2 நாளாக மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தீங்க. எப்படி அந்த பாவங்கள்ல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதே நாங்களும் சுவாமி இந்த காலத்துல இந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நாங்களும் அதை நாங்கள் தெளிவாக உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. அண்ணனே உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அண்ணனை பலப்படுத்துங்க. இந்த நாட்களை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில சுவாமி அண்ணன் எடுக்கிற இந்த ஊழியத்துல உடைய கிருபை இருக்கட்டும் ராஜா. நீங்க அண்ணனை பலப்படுத்தி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி முழுவதும் உடைய கரம் இருக்கட்டும். அதே போல இதுல ஜாயின் பண்ண போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான நேரத்தில் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ண உதவி செய்யுங்க. வேதத்தை குறித்து படிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணங்களை நீர் அதிகமாய் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எந்த விதமான இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கட்டும். யாருக்கும் நெட் கனெக்ஷன்ஸ் எதுவும் ப்ராப்ளம் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. யூடியூப்ல கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அவங்களும் இதை கேட்டு பிரயோஜனப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. காலத்தில் முற்றிலுமாக தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much, Abraham. Okay, thank you. இந்த 1 நாளாம் புஸ்தகத்தினுடைய தொடர்ச்சி தான் 2 நாளாம் புஸ்தகம். எபிரேய பைபிள்ல ரெண்டும் ஒரே புஸ்தகம் சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். 2 நாளாகும் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல இருக்கக்கூடிய செய்தியை தான் இங்க போடப்பட்டிருக்குது. அது நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். ஆனா அதுல நார்தன் கிங்டத்தை குறித்து இருக்கிற செய்திகள் எல்லாத்தையும் இதுல இருக்காது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல நார்தன் கிங்டமும் சதர்ன் கிங்டமும் இருக்கக்கூடிய ராஜாக்களை பற்றி பேரலா வந்து கொண்டே இருக்கிறத நம்ம படிச்சிடும். இங்க ஒன்லி சதர்ன் கிங்டம் மட்டும் ஹைலைட் பண்ணிக்க நம்ம பார்க்கலாம். பேசிக்கா வர்ஷிப், அதுதான் தாட். இந்த நாளாகம் புஸ்தகத்தினுடைய முக்கிய தாட் வர்ஷிப். ஸோ இந்த ஃபால்ஸ் வர்ஷிப் அங்க இருந்ததுனால, எருசலேமுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம இருந்ததுனால நார்தன் கிங்டத்தினுடைய ஹிஸ்டரியே இவங்க எடுக்காதபடிக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 2வது காரியம், சதர்ன் கிங்டத்திலையுமே நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம், தாவீதை போல தேவனுக்கு பயந்து நம்ம பார்த்தது போல 8 ராஜாக்கள் அவங்க செம்மையான காரியங்களை செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அதோடு கூட ஒரு சில ராஜாக்கள் மிகுந்த ஒரு ப்ரோஆக்டிவா ஸ்டெப்ஸ் எடுத்து ரிஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கிறோம், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். ஆஷா ஒரு ராஜாவுடைய காலத்துல இருந்ததை நம்ம பார்க்கலாம். எசேக்கியா ராஜான்னு பார்க்கிறோம். அது மாதிரி ராஜாக்களுடைய இந்த ரிஃபர்மேஷன்ஸையுமே இந்த நாளாகும் புஸ்தகம் ஹைலைட் பண்ணி போட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு தாட் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துவக்கத்துல 2 நாளாகும் புஸ்தகத்தினுடைய துவக்கத்துல சாலமோன் கட்டின அந்த அருமையான ஆலயத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆனா முடிக்கும் பொழுது அந்த ஆலயம் தான் இடிபட்டு போச்சுல்ல. நேபுகாத்நேச்சார் எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிட்டாரு. அப்படி முடியாதபடிக்கு அந்த பாபிலோன்ல இருந்து வெளியே வந்த ஜனங்களுக்கு கோரேஸ் மன்னன் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஆலயத்தையும் கட்டுவதற்கான ஒரு பெர்மிஷனையும் கொடுத்து அனுப்புறதை நம்ம பார்ப்போம். ஸோ துவக்கத்துல சாலமோன் ராஜா கட்டின ஆலயம் இருக்கிறது. கடைசியில அது இடிபட்டு போனாலும் கோரேஸ் மன்னன் நிமித்தமாக ஆலயம் கட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல ஓவராலா நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு தன்மை, உண்மையான தன்மை, இதை அதிகமாக பாபிலோனிலிருந்து வெளிவந்திருக்கிற அந்த மக்களுக்கு, தேவ ஜனத்திற்கு இந்த ஆக்கியோன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் அவருடைய முக்கிய செய்தியா நம்ம பார்க்க முடிகிறது. நீங்க ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இருங்க, தேவனுடைய ஆலயத்துல பிரசனம் இருக்க போகுது, இந்த சரித்திரத்தில் நடைபெற்ற இந்த காரியங்கள் என்பதெல்லாம் அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறத இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். முன்னால பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 நாளாகவும் 2 நாளாகவும் எஸ்ரா அல்லது அவரோடு கூட இருந்த மற்ற ஸ்கிரைப்ஸ் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த சரித்திர புஸ்தகத்தினுடைய கடைசி புஸ்தகம் அல்லது நெகேமியா, எஸ்ரா, நாளாகும் புஸ்தகங்கள் 3மே ஒரே நேரத்துல முடிக்கப்பட்டதாக நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு பல ஆண்டுகள் காரியங்களை இந்த 2 நாளாகும் புஸ்தகம் கவர் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிராட் அவுட்லைன் சொல்லி சொன்னோம்னா, முதல் 9 அதிகாரங்கள் சாலமோன் ராஜாவினுடைய எப்படி அவர் ஆட்சிக்கு வந்தார், அதை தொடர்ந்து அவர் எப்படி அருமையான ஒரு ராஜாவா இருந்தார் என்று போட்டுக்க நம்ம பார்க்கலாம். ராஜாக்கள் புஸ்தகத்துல படிக்கும் பொழுது சாலமோனுடைய கடைசி நாட்கள் மிகவும் மோசமா இருந்ததை குறித்து அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்க அப்படி கிடையாது. அவர் சாலமோன் ராஜா அவருடைய மரணத்தோட இதை முடிக்கிறதாக 9th சாப்டர் முடியாது நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சாலமோனுக்கு அடுத்து வந்த ராஜாக்களை குறித்தான காரியங்கள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு காரியம் என்னன்னு சொன்னோம்னா, ஃபால் ஆஃப் ஜெருசலேம், அதையுமே இந்த நாளாகும் புஸ்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
எப்படி பாபிலோனியர் வந்து இஸ்ரவேல் யூதா ஜனத்தை அடித்து அதோடு கூட எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை இடித்து போட்டு போன காரியத்தையும் சரித்திரத்துல எழுதி வச்சிருக்க நம்ம பார்க்கலாம். அது கடைசி பகுதியில் இருக்கலாம். கடைசி 2 வசனங்கள் அவங்க திரும்ப வருவதற்கு கோரேஸ் மன்னன் கொடுத்த செய்தியும் அதுல சேர்த்துதான் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும்னு நினைச்சோன்னா 10ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி இந்த 2ஆ பிரிந்து போகிறத, வடக்கு தேசம் தெற்கு தேசம் போற காரியங்களை குறித்தான சரித்திர சில குறிப்புகளை இங்க நம்ம பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரைக்கிற பெரிய பெரிய புரட்சிகள் அல்லது ரிஃபர்மேஷன்ஸ் நடந்தத, தேவனுடைய ஜனத்தை ராஜாக்கள் எழும்பி நின்று புதுப்பித்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. அது வந்து நம்ம இந்த 4ஆம் புத்தகத்துல பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காரியம். நெக்ஸ்ட் 2 நாட்களை நம்ம பார்க்கும் பொழுது அதை குறித்து அதிகமாக பார்க்கிறோம். 36ஆம் அதிகாரம் அதிகமாக கடைசியா இருந்த ராஜாக்களை குறித்து போடப்பட்டு அந்த பாலை குறித்து நம்ம பார்க்கிறோம். யூதா தேசத்துல தெற்கு தேசத்துல இருந்த ராஜாக்களுடைய டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சாலமோனுடைய குமாரன் ரெகொபயாம். அண்ட் அநேக இடங்கள்ல இந்த குயிஸா வைக்கும்பொழுது கேட்பாங்க, ஜெரோபயாம் வந்து சாலமோனுடைய பணியாளா இருந்தவர். அவர் தான் ஓடி போயிடுவாரு. பிறகு சாலமோன் இறந்த பிறகு அவர் திரும்ப வந்து அவர் ராஜாவா மாறிடுவாரு. அவர் தான் வடக்கு தேசத்துக்கு போயிடுவான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால யூஸ்வலாவே சாலமோனுடைய அடுத்த கிங் யாருன்னு சொல்லி கேட்கிற ஒரு கொஸ்டின் குவிஸ்ல வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. அண்ட் தென் அது ஜெரோபயாமா அல்லது ரெகொபயாமான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிறவங்க நிறைய பேர் உண்டு. நானும் ஓல்ட் டெஸ்டமெண்ட் சர்வே படிக்கக்கூடிய நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். அந்த ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்ஸுக்கு முன்னால ஆர் எப்படின்னு தெரியல, நீங்க அதை மனப்பாடம் பண்ணி ஆக வேண்டும். ரெகொபயாம் வந்து சாலமோனுடைய மகன் என்பதை மறந்து போகக்கூடாது. அதுக்கு பிறகு இருக்கிற ராஜாக்களை குறித்தான காரியங்கள் எல்லாமே ஒவ்வொரு அதிகாரமாக, சில ராஜாக்களுடைய காரியங்கள் 3 அதிகாரத்தில் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நான் சொன்னது போல இந்த 3 அதிகாரம் உள்ள ராஜாக்கள்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் அதிகமான ஈடுபாடு கொண்டதாக, தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி அதிகாரம் 4 ராஜாக்கள், அவனுடைய ராஜாவுடைய பேரனும் அவன் பொறுப்படுத்தி இருப்பான். பட் உண்மையில்லாதபடிக்கு இருக்கிறது நிமித்தமாக பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேசாரே வந்து முழுவதுமாக எருசலேமை இடித்து போட்டதாக நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் சொல்றேன். we are not going to follow கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ராஜாக்களுடைய ஹிஸ்டரி நம்ம முழுதுமாக பார்க்கிறதுக்கு முடியாது. பட் இந்த லிஸ்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 நாட்கள் நம்ம படிக்க போறது எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து முதல் 9 அதிகாரங்கள் பார்க்கிறோம். சாலமோன் எப்படி ஒரு சிறந்த ராஜாவாக இருந்தார், அவருக்கு அடுத்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். அதுலேயும் மிக குறிப்பாக அவர் கட்டின அந்த ஆலயம் எவ்வளவு மகிமையானது என்பதையும், அது எப்படி டெடிகேட் பண்ணப்பட்டது என்பதையும் நம்ம பார்க்கிறோம். நாளைக்கு ஒரு பெரிய பேசேஜ் எடுத்து நம்ம படிக்க போறோம். அதுல நிறைய ராஜாக்களுடைய சரித்திரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். சாலமோனுக்கு அடுத்தது தெற்கு தேசத்துல இருந்த ராஜாக்களை குறித்தாக நம்ம பார்க்க போறோம். கடைசியிலையும் இன்னும் ஒரு சில ராஜாக்களை பற்றியும், அந்த இஸ்ரவேல், த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் எப்படி முடிவடைகிறது என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேல் சொல்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆபிரகாமை தேவன் அழித்து, ஆபிரகாம் மூலமாக ஒரு குடும்பத்தை உண்டாக்கி, அந்த குடும்பத்தின் நிமித்தமாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து யாத்ராகமத்துல மோசே மூலமாக தேவன் தன்னுடைய செய்தியை அவர்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க என்னுடைய ஜனம், நான் உங்களை கழுகை ஒரு குழந்தை தூக்கிட்டு போறது போல, கொஞ்சம் தூக்கிட்டு போறது போல நான் உங்களை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற செய்தியை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் 3 பேருமே
தேவனுடைய ஜனத்தை தேவனுக்கு முன்பாக உண்மையா வைக்கிறதுக்கான காரியங்களை அவங்க முயற்சி செய்தாங்க என்பதை நம்ம படிக்கிறோம். சரித்திர புஸ்தகத்தினுடைய கடைசியாக எப்படி அவங்க கீழ்ப்படியாத நிமித்தமாக பனிஷ்மெண்ட்டை பெற்றுக்கொண்டாங்க, அதன் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிற செய்தியை கொடுத்தாலும் கூட அவங்க தூரமா போனது நிமித்தமாக பனிஷ்மெண்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த மற்றும் தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்தார் என்பதை இந்த ஆக்கியோன் குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்க போற பகுதி மிக அருமையான ஒரு பகுதி. நம்ம அடிக்கடி நம்மளுடைய ஜபங்களிலே உபயோகிக்கக்கூடிய ஒரு பகுதி. சாலமோன் ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ண பிறகு ஆண்டவர் சாலமோனு கூட பேசுகிற செய்தி. அது 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி ஐடா ஷாரன், அவங்க மதுரை EU, அவங்க நமக்காக வாசிப்பாங்க. ஐடா. ஓகே. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 22ஆம் வசனம் வரை. இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரமனையிலும் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு வழியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்வாயானால் அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களேயாகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார். ஆமீன். Thank you so much, Aida, for that wonderful reading. முதல் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். அத நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி சாலமோன் அவர் ராஜாவாகும் பொழுது அவ்வளவு ஈஸியா ராஜாவாக இல்லை. தாவீதுடைய குமாரன், அதனால ராஜாவாயிட்டான்னு சொல்லி ஆகல. 4ஆம் புஸ்தகத்துல அப்படியா குறிக்கப்படப்பட்டிருக்கிறது. ஆனா நமக்கு தெரியும் மிகுந்த கன்ஃபியூஷன்ஸ் மத்தியில, எல்லா விதமான குழப்பத்தின் மத்தியிலையும் அதெல்லாம் சரிவர செய்யப்பட்டு தாவீது உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட சாலமோன் ராஜாவானதான் நம்ம பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் சொல்லிட்டு அவனுடைய தலைவர்களோடு கூட பேசி அவனும் அவனோடு கூட இந்த சபையார் அனைவரும் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போனார்கள். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு
எருசலேம்ல கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு கீரியாரிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்திரத்திலே பண்ணின தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் அங்கிருந்தது. ஸோ இந்த ஹோல் பேசேஜ் நம்ம பார்க்கும் பொழுது அவனுடைய பிரசன்ட்டை நாம பார்த்தோம்னா he was not alone. எப்படி தாவீது ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த மற்ற தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே போல அவர்களோடு சேர்ந்திருந்து ராஜாவும் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தேவனை ஆராதிக்க போனதாக நம்ம பார்க்கலாம். அதோடு கூட மோசே செய்தபடி இப்பொழுது தாவீது எல்லாவற்றையும் நேற்று நம்ம பார்த்தோம், எல்லாவற்றையும் அருமையான விதத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தார். அதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவங்க ஆசாரிப்பு கூடாரத்திலே போய் தேவனை தொழுது கொள்ளதாக பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல பலி செலுத்துவது இட் இஸ் பார்ட் ஆஃப் வர்ஷிப். நான் தேவனை கனப்படுத்துகிறேன், வர்ஷிப் பண்றேன்னு சொல்லும் பொழுது அவங்க பலி செலுத்துகிறது தான். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய புதிய ஏற்பாட்டின் காலத்துல பலி செலுத்துவது வேண்டியதே இல்லை. இன்னைக்கும் ஒரு சில செய்யறாங்க. எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது ஏற்காட்டுல வளர்ந்தேன். அங்க அங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய பண்டிகைக்குன்னு சொல்லும் பொழுது கோழியை கொண்டு வந்து அதை பலி செலுத்துவாங்க. அவங்க டெம்பிளுக்கு எங்களுடைய ஸ்கூல் பக்கத்துலதான் அவங்களுடைய டெம்பிள் இருக்கும். அப்போ போய் பேசிக்கொண்டிருக்கிறத நான் கேட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு பிறகுதான் நான் கண்டுபிடிச்சேன், நம்ம பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இது மாதிரி ஒரு பலி செலுத்திட்டோம்னா நமக்கு அந்த பலி அந்த கடவுளுக்கு பிரியமா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுவானவர் சிலுவையிலே நம்மளுடைய சாபத்தையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்தார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். இனிமேல் நம்ம எந்த ஒரு பலியும் செலுத்தப்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆனா புதிய பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய பலிகள் துதி ஸ்தோத்திர பலிகள், தேவனை ஆராதிப்பதற்காக நம்மளை தேவனுடைய பாதத்திலே முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஜீவ பலி என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதுதான் முதல் பகுதியில வாசிக்கிறோம், வர்ஷிப் ஆஃப் சாலமோன் சொல்லிட்டு. அப்பொழுது தேவன் அவனோடு கூட பேசுனதை 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்ததுபடி இட் இஸ் நாட் தட் சாலமோன் போய் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று அவன் கேட்கல. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபையை செய்து என்னை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். He is very conscious. தன்னுடைய தகப்பன் ரியலி கிரேட். தாவீது ராஜா பெரிய இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை எனக்கு தந்திருக்கிறீர். என் கூட நிறைய பேர் இருக்காங்க, பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பிரதர் he tried his best, எப்படியாவது தாவீதுடைய சக்சஸரா வந்துடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிரதர் ட்ரை பண்ணிட்டான். இன்னும் நிறைய பிரதர்ஸ் இருக்காங்க. ஆனாலும் உம்முடைய கிருபையினாலே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையினாலே என்னை வைத்திருக்கிறீர் சொல்லிட்டு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லுகிறார். வழக்கமா நம்ம பேசிக்கொள்ள காரியம்தான். இப்போ திடீர்னு என்ன வேணும்னு சொன்னா, சாலமோனை போல எனக்கு ஞானத்தை தாருன்னு சொல்லி ஜெபிக்கிறது ரொம்ப காமன். ஆனா நம்ம இப்போ படிக்கிறோம், பட் சாலமோன் அதை அனுபவிக்கிறார். அவருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் அன்னைக்கு நைட்ல அவரோடு கூட பேசுகிறார். இட்ஸ் சம்திங் லைக் இன்னைக்கு நைட்டு தேவன் நம்மளை சந்திப்பாரானால் வித்தியாசமான கண்ணோட்டத்தோட, வித்தியாசமான ஒரு நோக்கத்தோடு நம்மளை சந்திப்பாரானால், how we are going to confront him, how we are going to meet him, ஆண்டவர் எப்படி நம்ம சந்திக்க போறோம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்ல ஒரு கேள்வி. ஆண்டவர் அவன் கேட்டது போலவே பெரிய ஞானத்தை கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அத அடுத்த பகுதியில வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசலாலும் பண்ணினேன். என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதான ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடியினால் சொல்லிட்டு ரொம்ப ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. இதெல்லாம் நீ கேட்டிருக்கலாம், பட் அதெல்லாம் நீ கேட்காதபடிக்கு நான் உன்னை அரசாளும்படி வைத்திருக்கிற அந்த மக்களுக்காக நீ ஞானத்தை கேட்டிருக்காக தருகிறேன்னு சொல்லிட்டு சொன்னதாக நான் பார்க்கிறோம். அதன் பின்பாக இருக்கிற பகுதியில சாலமோனுக்கு இருந்த பெரிய செல்வாக்கை குறித்து வாசிக்கிறோம்.
ஞானத்தோடு கூட தேவன் எல்லா கிருபைகளையும் அவனுக்கு கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற பகுதி எப்படி அந்த ஆலயத்தை கட்ட துவங்கினார், கட்டி முடித்தார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதை ரொம்ப அழகாக இந்த 4ஆம் புத்தகத்தினுடைய ஆக்கியோன் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். தாவீது ஆல்ரெடி நிறைய காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் கோல்டு, அது மட்டுமில்லாதபடிக்கு மரம், மற்ற தேவையான காரியங்களையுமே அவர் கலெக்ட் பண்ணி வச்சான்னு சொல்லிவிட்டு சாலமோன் சொல்றாரு, நீ ஞானவான், நீயும் கண்டிப்பா இன்னும் அதிகமாகவே சேர்த்துக் கொள்வ சொல்லி எனக்கு தெரியும் என்ற கான்பிடன்ஸை அவர் சொன்னதாக நம்ம 1 புத்தகத்துல படிச்சோம். இங்கேயும் அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர் ஆட்களை சேர்க்கிறதாக பார்க்கிறோம். 1ஆம் வசனம், சாலமோன் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தையும் தன் ராஜரீகத்திற்கு ஒரு அரண்மனையும் கட்ட நிர்ணயம் பண்ணினார். தனக்குன்னு ஒரு பேலஸையும் கட்டுவதற்கும் தீர்மானிக்கிறார். ஆனா தேவனுடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேக மக்களை அவர்கள் சேவை செய்வதற்காக ஏற்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தீருவின் ராஜாவாகிய ஈராம் என்னிடத்தில் ஆள் அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீது தாம் வாசமாயிருக்கும் அரண்மனையை தமக்கு கட்டும்படிக்கு நீர் அவருக்கு தயவு செய்து அவருக்கு கேதுரு மரங்களை அனுப்பினது போல எனக்கும் தயவு செய்யும் சொல்லிட்டு ஒரு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பினதாக நம்ம பார்க்கலாம். 10ஆம் வசனம் வரைக்கும் அதை நம்ம பார்க்கலாம். தீருவின் ராஜா, நம்ம இதுக்கு முன்னால படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், எசேக்கியேல் மற்றும் எரேமியா தீர்க்கதரிசன வார்த்தைகளை பார்க்கும் பொழுது தீரு செழிப்பு, அதிகமான செழிப்புள்ள ஒரு இடம் என்று நம்ம பார்க்கிறோம். பிசினஸ் சென்டர் நம்ம பார்த்தோம். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அழிவையும் எச்சரிப்பையும் நம்ம எசேக்கியேல் புத்தகத்துல நம்ம படிச்சோம். இங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா காணப்பட்டது. அப்பொழுது தீருவின் ராஜாவாகிய ஈராம் சாலமோனுக்கு பிரதித்திரமாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததினால் உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார். இட்ஸ் a beautiful testimony of a non-Jew. தேவனை அறியாத ஒரு ஜனம் அதை ஆளக்கூடிய மிகுந்த பணம் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது செழிப்புள்ள அந்த தீருவின் ராஜா குறிப்பிட்டு சொல்லதை நீங்க பாருங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சிநேகித்ததனால் உம்மை அவர்களுக்கு ராஜாவாக வைத்தார். கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தையும் தமது ராஜ்யத்துக்கு ஒரு அரண்மனையும் கட்டத்தக்கதாக யுக்தியையும் புத்தியும் உள்ள ஞானமுள்ள குமாரனை தாவீது ராஜாவுக்கு கட்டளையிட்டவராகிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஐ ரியலி லைக் இட். அதனால நான் தனியாவே போடுறேன். தீரு ராஜாவினுடைய அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும் பொழுது இட் இஸ் ரியலி க்ளோரியஸ். அதுல இருந்து ஒரு பாயிண்ட் நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். நம்மளுடைய பணி செய்கிற இடத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சரி, துன்பம் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம உண்மையோடு கூட தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது, மற்றவங்க அதை ஃபர்ஸ்ட்ல அப்போஸ் பண்ணலாம் அல்லது அதை ரெகனைஸ் பண்ணாம இருக்கலாம். பட் காலங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். பீப்புள் வில் ரெகனைஸ் யூ வர்ஷிப் அ லிவிங் காட். நீ ஆண்டவருக்கு பயந்தவன், நீ பயந்தவா, அதனால நீ செய்யறத எனக்கு கொஞ்சம் பயப்படுறேன், உனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்குறேன் சொல்லவங்களை பார்க்க தான் செய்யறோம். அதனால யங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யங் ஏஜ்ல உபத்திரவம் கஷ்டம், அதனால நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் விட்டுடலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. பி ஸ்ட்ராங் இன் யுவர் கன்விக்ஷன்ஸ். ஒருவேளை இந்த தீரு ராஜாவுடைய ஈராம் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் சொல்றாங்க. ஆனாலும் கூட நம்ம கவலைப்படாதபடிக்கு உண்மையாக நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்பாக நம்ம வாழ வேண்டும். அது மிக மிக அவசியம். அவங்களுடைய ஹெல்ப்பை வாங்குறது தப்பே கிடையாது. பட் அது சரியானத்துல செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த உதவி ஆட்கள் வருகிறாங்க. மரம் அதிகமாக வருகிறது. எல்லா காரியங்களும் சேர்த்த பின்பு சாலமோன் எருசலேமே தன் தகப்பனாகிய தாவீதிற்கு காண்பிக்கப்பட்ட மோரியோ என்னும் மலையில் எபூசியனாகிய ஓரோனின் களம்
என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். நம்ம முன்னாலே படிச்சிட்டோம். ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ ஆண்டவர் காண்பித்தாரு. அதை அவன் பணம் கொடுத்து, அதிகமான பணத்தை கொடுத்து அதை அந்த எபூசியனாகிய ஓரின் இடத்துல இருந்து வாங்கினார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதே இடத்துல அந்த ஆலயத்தை கட்டுவதற்கான காரியங்களை பார்த்ததாக பார்க்கிறோம். தாவீது சொன்னது போலவே எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. கட்டி முடித்த பின்பு 4ஆம் அதிகாரத்துல அந்தியும் சொல்லிட்டு 20 முழ அகலமும் நீளமும் 10 முழ உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் உண்டு பண்ணினான். அதுக்கு பிறகு வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் போடல, ஆலயத்தினுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஃபர்னிஷ் பண்ணதை 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமூட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலே வைத்தான். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், he has completed everything என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆலயத்தினுடைய ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு, அதோட கூட உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாமே முடிந்து தாவீது ராஜா வைத்திருந்த எல்லா காரியத்தையும் ஆலயத்துல வந்து வைத்து விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் there's an incomplete. என்ன இன்கம்ப்ளீட்? அங்கே உடன்படிக்கை பற்றி ஒன்னும் வரல. 5ஆம் அதிகாரத்துல அதுதான் வாசிக்கிறோம். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிதாக்களையும் இஸ்ரவேலின் புத்திரர் வம்ச தலைவர் எல்லாவரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். கவனமாக லேவியர் எழும்பி நின்று அதை அந்த பெட்டியை அவங்க இங்க கொண்டு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். சோ இந்த 4 அதிகாரங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் பில்டிங், கட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் தேவன் சாலமோனுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு பணி. தாவீதுக்கு நீ கட்டாதப்பா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்ட, அதனால நீ கட்ட வேண்டாம், தாவீது உன்னுடைய மகன் கட்டுவான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த பகுதியில ஒரு எக்ஸ்ட்ரா அப்சர்வேஷனை நான் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் we may be like தாவீது, அல்லது ஒருவேளை நம்ம வந்து சாலமோனை போல இருக்கலாம். ஆனா நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்மளுடைய தரிசனம் என்ன, நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்மளுடைய மதிப்பீடுகள் என்ன என்பதை நம்ம உணர்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸா நான் கேட்டிருக்கேன், ஆர் வி ஷூர் ஆஃப் அ விஷன் ஸ்டேட்மெண்ட்? சாலமோனுக்கு வந்து தேவன் கொடுத்த ஒரு தரிசனம் மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டி வைக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினார். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரத்தில் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கோம். பில்டிங்ஸ் வந்து ஒரு பெரிய காரியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சிலருக்கு வந்து அப்படிதான் பாக்குறாங்க, அந்த பில்டிங்ல தங்க பேர் வந்துடணும்னு சொல்லிட்டு. அதனால பில்டிங் கட்டுறதுல வந்து ரொம்ப யோசிப்பாங்க. நான் கொஞ்ச நாள் ஈசாப்ல ஒர்க் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரு சீனியர் மேனேஜர், நாகர்கோயில்ல இருந்து நேட்டிவ், அவருக்கு மிஸ்டர் சோமன் ராய்ன்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்தவர். அவர் எப்பெல்லாம் கோயம்புத்தூருக்கு வராரோ we will go for walking. இதுல அந்த ரவுண்ட்ல பெரிய ஒரு வாக்கிங் ரவுண்ட் இருக்குது, ரேஸ் கோர்ஸ் ரவுண்ட்ல வாக்கிங் போவோம். அப்போ அவர் நிறைய சர்த்தர காரியங்கள் சொல்லிட்டே போவார். எனக்கு ஒரு காரியம் கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், ஜிடி நாயுடு வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ். இஃப் ஐ எம் ரைட் 1925 நினைக்கிறேன். அப்போ ஒரு அருமையான ஒரு பில்டிங்கை கோயம்புத்தூர்ல மெயின் இடத்துல கட்டினாராம். கட்டும் பொழுது அவர் எழுதி வைத்திருந்த அந்த காரியம் என்னவென்றால், ஜிடி நாயுடு கட்டின ஒரு பெரிய குளோரியஸ் பில்டிங் எழுதல, டு பி டிஸ்ட்ரக்டட் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் எழுதினாராம். இது ஒரு நாள்ல அழிக்கப்பட போகிறது என்பதை அறிந்து இதை நான் கட்டியிருக்கிறேன் என்று சொன்னாராம். எனக்கு அந்த மிஸ்டர் சோமன் ராய் சார் சொல்லும் பொழுது அது எனக்கு he was very much appreciative of that. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறோம், நம்ம கட்டணும்னா அது அவ்வளவுதான் நித்தியமா இருக்க போகுது,
நம்ம தான் கட்டிட்டோம்டா, பெரிய ஆள்டா நினைச்சுக்கிறோம். பட் ஜிடி நாயுடு இன்டெலிஜென்ட் மேன். அவருக்கு நல்லா தெரியும், நான் இதை கட்டுறேன், ஒரு நாள் இடிக்க போறாங்க. அதை நினைச்சுக்கிட்டே அழகான கட்டியிருக்காரு. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை தேவனுக்காக நம்ம செய்கிறோம். நல்லா புரிஞ்சு கொள்வோம். நித்தியத்துக்கான கற்ற காரியங்கள் மட்டும்தான் நிற்கும் ஒழிய, நம்ம இங்க ஒரு பேர் வரும், புகழ் வரும்னு சொல்லிட்டு பெரிய காரியங்களை செய்வது ஒரு மகத்தான ஒரு காரியம் கிடையாது. That doesn't mean that we should not build buildings. கேம்பஸ் டெவலப் பண்றதோ அல்லது பில்டிங்கை கட்டுவதோ அது நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பாகவே அது முக்கியம்தான். ஆனா நம்மளுடைய மோட்டிவ் என்ன, நம்மளுடைய வாஞ்சை என்ன என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். நித்தியத்துக்கான காரியங்களை பார்ப்பது மிக அவசியம். நான் ஃபீல்டு ஸ்டாஃபா இருக்கும் பொழுது, ஐம் டாக்கிங் ஆல்மோஸ்ட் 35 years back, சம்மர் இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். எந்த அட்வர்டைஸ்மெண்ட் மறந்துட்டேன். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னை அப்படியே டச் பண்ணுச்சு. Quietly building the best. Quietly building the best. My dear brothers and sisters, especially my young ones, என்னுடைய யங் ஏஜ்ல ஆண்டவர் இந்த தாட்டை கொடுத்ததுக்கான அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தட் பிகேம் மை லைஃப் லோகோ மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் 3 வார்த்தைகளை நான் நினைக்கிறது உண்டு. ஒண்ணு, கிளாமரஸா செய்யணும்னு சொல்லிட்டு விரும்பவே மாட்டேன். காரணம், திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சேஸ் குவயட்லி, அமைதலான விதத்துல எதை செய்தாலும் எதை கட்டினாலும் ரொம்ப இன்னைக்கு இந்த கிளாமரஸ் பர்ஃபார்மன்ஸ், நான் யாருன்னு காட்டிடணும், மற்றதோட நான் பெட்டரா செய்யறேன், மற்ற ஆர்கனைசேஷனோட, சர்ச்சோட, மற்ற குவயரோட என் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, மற்ற ப்ரீச்சர்ஸோட நான் நல்லா பெட்டரா ப்ரீச் பண்றேன், எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு people should appreciate me. No, quiet. அது easy to preach. Brothers, 35 years நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். I have my own challenges. யோவான் ஸ்நானகன் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், யோவான் புத்தகத்தை படிக்கும்போது சொல்லியிருக்கேன். யோவான் ஸ்நானகன் எனக்கு ஒரு பெரிய சவால். 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, Lord, I want to be very quiet. Let your name be glorified. 2வது வார்த்தை பில்டிங். பில்டிங் சொல்லும் பொழுது ஹார்ட் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வால்வ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே தெரியும். அது சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும். டிஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸி. ஒரு பிரேயர் குரூப்பை ஸ்பாயில் பண்ணணும், ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும்னா, அல்லது ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சோன்னா ஈஸியா டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். பட் ஒரு குடும்பத்தை கட்டணும், ஒரு தனிநபரை பில்ட் பண்ணணும் நினைச்சோம்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதாவது நம்ம உயிரை கொடுத்து பில்ட் பண்ணணும் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ இட் இஸ் நாட் டிஸ்ட்ரக்ஷன், இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நாட் டிஸ்ட்ராயிங் பட் பில்டிங். அதே மாதிரி பெஸ்ட்டை குறித்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் நாட் அ குட் ஒர்க், இட்ஸ் அ பெஸ்ட் ஒர்க். எதை செய்தாலும் பெஸ்ட்டை செய்யணும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். ஸோ சாலமோன்கிட்ட கேட்டோம்னா அவர் அதான் சொல்லுவார், God has given me grace. என்னுடைய அப்பா எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. Now quietly I want to build the best. ஸோ நம்மளுடைய ஊழியத்தை நம்ம நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களில நம்மளுடைய பெஸ்ட்டை செய்யறோமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் பேரன் வாஸ்பி ரொம்ப அழகாக இந்த அவுட்லைனை கொடுத்திருக்கிறார். அது கிளாசிக். நானும் மற்ற சாப்டர்ஸ், மற்ற கமெண்டேட்டர்ஸை பார்க்கறது பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு லவ்லி. ரைட். அவருடைய டெடிகேஷன் பிரேயர், லுக் பேக். முதல் 11 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ஹீஸ் லுக்கிங் பேக். ஆண்டவர் என்ன காரியங்களை செய்தார். அடுத்தது லுக் அப். 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி லுக் அப். தேவனை பார்க்கக்கூடிய ஒரு காரியம். லுக் அஹெட், முன்னால் இருக்கக்கூடிய ஒரு காரியம். லுக் அஹெட். லுக் அரவுண்ட். He was just looking around. And then he looked within. I really liked it. In fact, எனக்கு பிடிச்சமான ஒரு thought also.
ஆக்சுவலி நான் என்னுடைய I wanted to bring out a book on this look in the word. I already started writing, but somehow it's incomplete. I'm very poor in writing, but that's one of my very favorite topic. Because 3 years back, ஒரு national missionary training campல நம்மளுடைய prayer group, நம்ம Bible study வரக்கூடிய John Jebraj James, அவங்க coordinate டைரக்ட் பண்ண அந்த கேம்ப். So he gave me the topic on look. So 7 devotions அந்த look and the topicல எடுத்தேன். இன்னைக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது I'm just looking back. I'm just remembering that in the mission, look is very important. கண்டிப்பா இன்னைக்கு இந்த வசனத்தை நான் மிஸ் பண்ணிருக்கேன். அந்த வசனம் என்னன்னு சொன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லுக், பாருங்கள், உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் சொல்லி இயேசுவானவர் சீஷர்களுக்கு சொன்னதை நம்ம பார்க்கலாம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். It's very important. There we know that in every aspect of it, எல்லா டைரக்ஷன்லயுமே we have to look என்பதை இந்த 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். Brothers and sisters, சில நேரத்துல நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து ஒரு பக்கத்திலே இருக்கிறதா பார்க்கலாம். எல்லா விதத்திலும் நம்ம பார்க்கறது கிடையாது. Maybe look around missions சொல்லும் பொழுது we look at the needs and things like that, but we don't look within or we don't look up. இத யோசித்து பார்த்தா நலமா இருக்கும். 7ஆம் அதிகாரம் இந்த அருமையான ஜெபத்தை முடித்த பின்பு இதான் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்னி இறங்கினதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் இறங்கினதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்ட பொழுது தலைவரிசை மட்டும் தலையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். அந்த பலி செலுத்திருக்கிறாங்க. அந்த பலியை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் வந்து ஃபயர் வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலியா அதுதான் ஜெபம் பண்ணார். அன்னைக்கு அந்த மாலையில ஜெபம் பண்ணும் பொழுது பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் ஜெபித்த ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல. ஆனா எலியா வந்து ஒரு சாதாரண ஜெபம் பண்ணாரு. அப்போ உடனடியாக அக்னி வந்து அதை பட்சித்து போட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க சாலமோன் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது கிளியர் கட்டாவே we can see the fire. அதோடு கூட மகிமை இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதை குறித்தும் நம்ம பேச வேண்டும். ஒரு சில நேரங்கள் நினைச்சுக்கிறோம் அதெல்லாம் கரிஸ்மேட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ், ஒன்லி கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ் தான் பண்ணணும். நம்ம அப்படி பண்ணணும், நம்மளெல்லாம் கரிஸ்மேட்டிக் சொல்லிடுவாங்க சொல்லி கூட அது மாதிரி மென்டல் பிளாக்ஸ் வந்து இன்னைக்கு இவாஞ்சலிக்கல்ஸ் மத்தியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். We need to be careful. இன்னொரு டேஞ்சர் என்னன்னா வெளிப்பிரகாரமான அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் அப்படியே தீ பறக்குதுன்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா உள்ளத்துக்குள் இல்லாதபடிக்கு இருக்கும். தேவனுடைய மகிமை என்று சொல்லும் பொழுது அந்த சத்தத்துல வெளியில இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. So we have to be very careful. Don't go to the extremes. ஒரேதான் மகிமைன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபயர் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங், ஆனா உண்மையான விதத்தில் இல்லாதபடிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு ஃபயரே இல்லாதபடிக்கு, ஒரு தீயே இல்லாதபடிக்கு நம்மளுடைய கூட்டங்கள், நம்மளுடைய ஊழியங்கள் காணப்பட வாய்ப்பு இருக்கிறது. சாலமோன் இந்த பகுதியில செய்த அந்த ஜபத்திற்கு பின்பாக தேவனுடைய ரெஸ்பான்ஸ் இருந்ததா நாம் பார்க்கலாம். 4ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி they were feasting. அந்த நாளிலே செலிப்ரேட் பண்றாங்க. they were rejoicing என்று நம்ம பார்க்கிறோம். நான் முன்னாலே சொல்லிட்டேன், எஸ்ரா நெகேமியாவோட தான் அதை கம்பேர் பண்ணணும். நெகேமியா 8ஆம் அதிகாரத்துல இதுதான் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள வரும் பொழுது தீ வரல, ஆனா தேவனுடைய மகிமை அவங்களுக்கு மேல இறங்குது, அழுறாங்க. அப்போ வந்து நெகேமியாவும் எஸ்ராவும் சொல்றாங்க இது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நாள் சொல்லி 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல the joy of the Lord is with us. இன்னைக்கு தான் we have to rejoice என்ற வார்த்தையை சொல்லி செலிப்ரேட் பண்ணுங்க என்று சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அதை வந்து இங்க ஆக்கியோன் மிக அழகாக குறிப்பிடுகிறார். எப்போ ஆலயத்தை கட்டி முடிச்சாங்களோ, தேவனுடைய மகிமை வந்துச்சோ, அங்க they were celebrating நம்ம பார்க்கிறோம். அதை முடிந்த பின்பு
இப்ப நம்ம ஐடா வாசிச்ச பேசேஜ் ப்ராமிஸ் அண்ட் வார்னிங். நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சாலமோன் வந்து அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்றார். ஈவன் மற்ற புற மதஸ்தர்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது கூட ஆண்டவரே நீர் அவளுக்கு உண்மை வெளி காண்பிக்க வேண்டும், இந்த ஆலயத்துல வந்து யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஜெபத்தை எடுக்கதான் நம்ம பார்க்கிறோம். இங்க அப்படிப்பட்ட ஒரு அந்த முழு ஜெபத்தையும் நீங்க கொடுக்கப்படல. ஆனா தேவன் கொடுத்த அந்த பதில இங்க ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி வாசிக்கக்கூடிய 13, 14 வசனங்கள், குறிப்பாக இந்த கொரோனா நாட்களில நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க நான் நம்புறேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, 13ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வெரி ஈஸி டு ப்ரீச். நல்ல ஒரு அவுட்லைன் போட்டு நம்ம ப்ரீச் பண்ணிடலாம். ஆனா இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது பயமா தான் இருக்கிறது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், யாரு? மற்ற மக்கள் அல்ல, இந்த ஜெபிக்கக்கூடியவர், ஜெபிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள். தட் மீன்ஸ் they live in sin. That's the way we look at it. இந்த வசனத்தினுடைய மையப்பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது என்னெல்லாம் செய்யலாம்னு சொல்றோம், பட் நம்மளுடைய லைஃப் விதினை பார்க்கறது வந்து ரொம்ப அவசியம். ஆண்டவர் அதை தான் சொன்னதை நாம் பார்க்கலாம். அதை தொடர்ந்து அவர் ப்ராமிசஸ் கொடுக்கிறார், அதே மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுத்ததாக நம்ம பார்க்க முடியும். 8, 9ஆம் அதிகாரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி தன்னுடைய அரண்மனையையும் வாசிடுறேன். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையும் கட்ட 20 வருஷ காலம் சென்ற பின்பு ஈராம் தனக்கு கொடுத்திருந்த பட்டணங்களை சாலமோன் கட்டி அவைகளில் இஸ்ரவேல் புத்திரரை குடியேற்றினான். 20 ஆண்டு காலம் நடந்ததை நம்ம இப்போ ஷார்ட் டைம் 20 நிமிஷத்துல பார்த்திருக்கிறோம். அந்த 20 ஆண்டு காலம் செய்து முடித்து மகத்தான காரியங்கள் முடிந்த பின்பு சாலமோன் பட்டணங்களையும் கட்டி enlarging his territory நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, தன்னுடைய ரிலிஜியஸ் காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவர் செய்த காரியங்களை நம்ம 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கடைசியாக 8ஆம் அதிகாரம் இந்த கடைசி பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பொருளாதார காரியங்களில, பிசினஸ்ல எப்படி சிறந்து விளங்கினார் என்று நம்ம பார்க்கலாம். கடல் கடந்து பண்ண பிசினஸ் எல்லாவற்றிலும் அவருடைய ஆசீர்வாதம் இருந்ததை 8ஆம் அதிகாரத்துல 3 விதங்களிலும் பார்க்கலாம். அதாவது அவருடைய பிசிக்கல் ஏரியா வந்து the land was extended, அவருடைய ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் were strong, அதே சமயத்துல எக்கனாமிக்கலாவும் he became very great ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் 9ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களில இந்த சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு அவரை சந்தித்து அநேக காரியங்களை கேட்பதற்காக வந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவ போகும் பொழுது சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நான் இங்க வரும் பொழுது நிறைய கேள்விப்பட்டேன், உண்மை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன், ஆனா நான் கேட்டதெல்லாம் ரொம்ப கம்மி, அவ்வளவு மகத்தான காரியங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்று அவர் சொல்லிவிட்டு போனதாக நம்ம பார்க்கலாம். கடைசியா முடிக்கும் பொழுது நான் சொன்னது போல சாலமோனுடைய மோசமான வாழ்க்கை குறித்தான காரியங்கள் போடப்படல. நிறைய பேர் வந்தாங்கலாம் நம்ம பார்க்கலாம். 23ஆம் வசனம், சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்களாம். இந்த ராஜஸ்திரி மட்டும் கிடையாது, அநேக ராஜாக்கள் அவர் முகத்துல வந்து பார்க்கணும், அவருடைய முக தரிசனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜாக்கள் விரும்பினார்களாம். அப்படிப்பட்ட அவர் ஒரு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தின் நிமித்தமாக அவர் அப்படி இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எருசலேமிலே ராஜா வெள்ளியை சொல்லிட்டு கடைசியில போடும் பொழுது சாலமோனுடைய ஆதி அந்தமான மற்ற நடவடிக்கைகள் 3 தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட புத்தகங்களை பற்றி போடப்பட்டிருக்கிறது.
மற்ற ராஜாக்களை குறித்தான காரியங்களிலே அவரை பற்றி போடப்பட்டிருக்கிறது. அவருடைய மேன்மையான காரியங்களை குறித்து இந்த ஹைலைட் பண்ணி முடித்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. So that's what I'm saying. இந்த ஆக்கியோன், 4ஆம் புத்தகத்தினுடைய ஆக்கியோன் தன்னுடைய நோக்கத்துல ரொம்ப திட்டமா இருக்கிறார். சாலமோனுடைய விஷன் என்ன, சாலமோனுடைய மிஷன் எப்படி செஞ்சாரு, அவருக்கு இருந்த வேல்யூஸ் என்ன என்பதை திட்டமாக அவர் கொடுத்திருக்கதா நம்ம பார்க்கலாம். சில கேள்விகள் நம்ம கண்டிப்பா கேட்டாகணும். நம்மளாலே சொன்னது போல இன்னைக்கு நைட்ல ஆண்டவர் நம்மகிட்ட ஏதாவது பேசுவாரானால், அல்லது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாருன்னா, நம்முடைய பதில் உடனே சாலமோனை போலன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. வாட் இஸ் கோயிங் டு கம் அவுட் ஃப்ரம் மை ஹார்ட், என்னோட இருதயத்துல இருந்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இரண்டாவது காரியம், சாலமோனுக்கு திட்டமான ஒரு விஷன் இருந்துச்சு. அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு நல்ல ஒரு மிஷனோடு அதை நிறைவேற்றி முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல அப்படிப்பட்ட விஷன் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். சாலமோன் த கிரேட் என்று நம்ம விடாதபடிக்கு சாலமோன் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், do I have a vision to fulfill என்று யோசித்து பார்க்கலாம். இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். whether my fame, name, wealth இதெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறதா, அல்லது அதையெல்லாம் எனக்காக சொல்லிட்டு நான் வைத்திருக்கிறேனான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த 2 நாளாகும் புத்தகத்தை நாங்கள் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் பகுதியிலும் சாலமோனிடத்துல காணப்பட்ட அந்த மகிமையான காரியங்களை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சாலமோனுடைய தேவன் எப்படி மகத்துவம் உள்ளவர் என்று நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு கிருபை உள்ளவர் என்று பார்க்கிறோம், எப்படி ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆளுகை செய்கிறீர் என்ற உணர்வோடு கூட உம்முடைய பர்பஸஸ, உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றவர்களாய் நாங்களும் காணப்படத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சாலமோனை குறித்து மட்டும் நாங்கள் நின்று விடாதபடிக்கு எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக எங்களை பெஸ்ட் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கூட இந்த மாலை வேளையிலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.